முருகப்பெருமானுக்கு சக்தி அதிகம்னு நினைக்கிறேன். சொல்லுவாங்க முருகப்பெருமானுக்கு சக்தி அதிகம். அந்த முருகனுக்கே ரொம்ப இது பண்ணதுனால, விமர்சனம் பண்ணதுனால, ஒருவேளை முருகப்பெருமான் எதுவும் இது பண்ணிட்டாரா? எனக்கு தெரியாதப்பா. ராஜ் இந்த மாதிரிலாம் சொன்னாரு, நீங்க ஓட்டிடுவீங்க. அது இல்ல. பொதுவா வந்துங்க நீதிமன்றத்துடைய தீர்ப்பை தான் நாங்க நிறைவேற்றணும்னு சொல்றோமே ஒழிய, எங்களுக்கு இது பண்ணணும், இந்த சமுதாயம் வேணும், அந்த மதம், இந்த மதம்லாம் கிடையாது. அதிமுக பொறுத்தளவுக்கு மதசார்பற்ற எங்களுடைய இயக்கம் எங்க ஆதி காலத்திலேருந்து இந்த கட்சி இருக்கு. எங்க பொதுச் செயலாளர் என்ன சொன்னாரு? நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்கணும். அதைத்தான் நாங்கள் சொல்றோம். இப்போ 3 தடவை இந்த கோர்ட்டு போயிருச்சு. இதை போய் கோர்ட்டில் போய் 3 எல்லா நீதிபதிகளும் அது இது பண்ணிக்கலாம், தீபம் ஏற்றலாம், தவறில்லை. ஒரு அமைப்பே இது இல்லாதத அதுவும் கடுமையாக சாடியிருக்கிறார்கள் நீதி அரசர்கள். இந்த அரசாங்கமே 2 சமுதாயத்திடையே தூண்டி விடுகிறது. 2 மத இந்த மத பூசல் வரணும், பதட்டம் வரணும்னு நினைக்குது. இப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்கணுமா அப்படின்னு அவங்களே கேட்டிருக்காங்க. நாங்கள் கேட்கறக்கால் நீதி அரசரே கேட்டுட்டார். நான் தான் சொல்லேன், உங்க கற்பனை குதிரைக்கெல்லாம் நாங்க வந்து அந்த குதிரை அடக்கு வைங்கன்னா சொல்ல முடியாது. அந்த குதிரையை பற்றியெல்லாம் சொல்ல முடியாது. அது அந்த மாதிரி நிலைப்பாடு எப்பவுமே ஒரு மாபெரும் இயக்கம், மாபெரும் தலைவர் இன்னைக்கு முடிச்சு அவர் கீழே இருக்கிறதெல்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. உறுதியாக அது மாதிரிலாம் நீங்களா கற்பனையில் வச்சு அதுக்கு ஒரு பதிலாக போடாதீங்க. யாரையும் வற்புறுத்தி சேர்க்க முடியாது தலைவா. மனமுகந்து வந்தா தான் தொண்டர்கள் வரணும். தொண்டர்கள் என்னமோ ஒரு இயக்கம்னா நீ என்ன கடை வியாபாரமா? நம்ம இந்த கடை இந்த பிஸ்னஸ் இந்த பண்ணிக்கிறோம், இந்த தொண்டர்கள் விரும்பணும், தலைவர்கள் விரும்பணும், எல்லாரும் இணைந்து வந்தால் தான் கூட்டணி. அப்போ தான் தேர்தலில் சந்திக்க முடியும் ஒருமுனைத்தோடு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒரு கூட்டணியை பற்றி கொச்சைப்படுத்தாதீங்க. அதுக்காக இப்படிலாம் செய்வாங்க, அப்படி செய்வாங்கலாம் செய்யலாம். அதெல்லாம் ஊடகங்கள் எதுவும் அது மாதிரிலாம் போகக்கூடாது. சரி வாங்க, ரொம்ப நன்றி. ஐயா யாரை பார்த்து அதிமுக பார்த்தது? யாரை எமனையே பார்த்தவங்க நாங்க. குண்டவே தொண்டையில வச்சு டாட்டா காட்டிய அந்த வரலாறு எங்களுக்கு தான் உண்டு. எங்க தலைவனுக்கு உண்டு, எங்க இயக்கத்துக்கு உண்டு. அதனால எந்த காலத்திலையும் யாருக்கும் எப்பவுமே அடிபணிந்து போனது கிடையாது.